பிழைகளைத் தீர்க்கும் பேரொளி. வணக்கம். மனித வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம். இந்த பயணத்தில் நாம் எப்போதும் சரியான பாதையிலேயே நடக்கிறோம் என்று சொல்லிவிட முடியாது. சில நேரங்களில் கோபம், சில நேரங்களில் அறியாமை, பல நேரங்களில் அலட்சியம், இவை நம்மை அறியாமலேயே நம்மை தவறுகள் செய்யத் தூண்டுகின்றன. ஆனால் செய்த தவறையே நினைத்து வருந்திக் கொண்டிருப்பதை விட, அந்த தவறுகளை உணர்ந்து இறைவனிடம் மனமுருகி மன்னிப்பு கேட்பதே ஒரு மனிதனை புனிதனாக்குகிறது. அப்படி தன் வாழ்நாளில் தான் செய்த அத்தனை தவறுகளையும் பட்டியலிட்டு, இறைவா, இதோ நான் செய்த பிழைகள், இவை அனைத்தையும் உன் கருணையால் மன்னித்துவிடு என்று பட்டினத்தார் பாடிய அந்த உன்னதமான பாடல்தான் இது. கல்லாப் பிழையும் கருதாப் பிழையும் கசிந்துருகி, நில்லாப் பிழையும் நினையாப் பிழையும், நின் அஞ்செழுத்தைச் சொல்லாப் பிழையும் துதியாப் பிழையும் தொழாப் பிழையும், எல்லாப் பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே. பாடலின் விரிவான விளக்கம். இந்த பாடலில் பட்டினத்தார் மனிதர்களாகிய நாம் அன்றாட வாழ்வில் இறைவனை நோக்கி செய்யத் தவறிய காரியங்களை பிழைகள் என்று பட்டியலிட்டு அவற்றை காஞ்சிபுரத்தில் வீற்றிருக்கும் ஏகம்பநாதனிடம் மன்னிப்பு கோருகிறார். கல்லாப்பிழை, நல்லறங்களையும் இறைவனை பற்றிய மெய்ஞான நூல்களையும் படிக்காமல் விட்ட தவறு. கருதாப்பிழை, படித்திருந்தாலும் அந்த உண்மைகளை மனதிற்குள் சிந்தித்துப் பார்க்காமல் இருந்த தவறு. நில்லாப்பிழை, இறைவனை நினைக்கும்போது உள்ளம் உருகி அந்த பக்தியில் நிலைத்து நிற்காமல் மனம் அலைபாய்ந்த தவறு. நினையாப்பிழை, அன்றாட வேளைகளில் மூழ்கி மூச்சுக்காற்று போல எப்போதும் இறைவனை நினைக்க மறந்த தவறு. அஞ்செழுத்தைச் சொல்லாப்பிழை, சிவபெருமானுக்குரிய நமசிவாய எனும் 5 எழுத்து மந்திரத்தை உச்சரிக்காமல் காலத்தை கழித்த தவறு. துதியாப்பிழை, நாவார இறைவனின் புகழை பாடாமலும் துதிக்காமலும் இருந்த தவறு. தொழாப்பிழை, உடலால் இறைவனை வணங்காமலும் கோயிலுக்குச் சென்று வழிபடாமலும் இருந்த தவறு. முடிவுரை: இப்படி எண்ணற்ற தவறுகளை செய்திருந்தாலும் அடியேன் மீது கருணை கொண்டு எல்லா பிழைகளையும் மன்னித்து எனக்கு நற்கதி அருள வேண்டும் என்று மிக உருக்கமாக